நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். இன்றைக்கி டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வாரமாக நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இதை எடுத்து கொடுத்தா. இந்த இந்த மேட்ரை என்னென்னா, எப்போயுமே ஆடி மாதம் பிறக்க போகிறது. ஆடி மாதம் அப்புறம் எல்லாமே பண்டிகைகள் ஆரம்பம். அப்புறம் ஆவணி போக புரட்டாசி சேர்ந்து நவராத்திரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி வெள்ளிக்கிழமை மாவிளக்கு ஏற்றுறது, கொழக்கட்டை பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. பண்ணிவிட்டு சுமங்கலிகளுக்கு நிறையா வெத்தலைப்பாக்கு கொடுக்குறது. எல்லா இடத்துலையும் அவாவா குரூப்பாக லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணத்துக்கெலாம் போவா. அதுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுப்பா. எல்லாம் தான் இருக்கும். இந்த வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுங்கிறச்சே இப்போ மட்டும் இல்லை, நவராத்திரிலையும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு கேட்டால், முக்கியம் வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம். என்ன, மஞ்சள் பொடி ஒரு கஸ்தூரி மஞ்சள் பொடியோ அல்லது சாதா மஞ்சள் பொடியோ ஒரு பாக்கெட்டு, குங்கும பாக்கெட்டு நல்ல ஒரு தாழம்பு குங்குமம் மாதிரி ஏதான ஒரு இட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல குங்கும பாக்கெட்டு. முடிஞ்சால் தேங்காய் விலை ஜாஸ்தியாக இருக்குது, இது இல்லைன்னா உங்களுக்கு என்ன பழம் முடியறதோ ஒரு பழம் அது வச்சு கொடுத்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ பணம் வச்சு கொடுத்தா கூட போதும். என்ன, இல்லை ரவிக்கை துணியை வச்சு கொடுக்கணுன்னா காட்டனில் நல்ல துணியாக அவள் தைச்சிக்கிற மாதிரி வச்சு கொடுத்தா நிச்சயமாக அவள் தைச்சிப்பா. அப்படி இல்லை துணி வச்சு கொடுக்கணும் அதான் விசேஷம் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு டவல் வாங்கி கொடுத்துடலாம். என்ன ப்ளவுஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு முடியலன்னா ஒரு டக்கி டவல் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நாப்கின் மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா கூட அவள் மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்கு வெளியில் வாசலில் பொறிச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பா. அதை எங்கேயான வெளியிலலாம் போகிற போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வீட்லேயும் ஹேண்ட் டவலாக யூஸ் பண்ணிப்பா. அது வேஸ்ட் ஆகாது அந்த பொருள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த நிறைய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் திருப்பி கிஃப்ட்டுன்னு வச்சு கொடுக்காத. ஏன்னா ஏற்கனவே எல்லா குடும்பங்கள்லேயும் எல்லாம் நிறைய பொருட்கள். இப்போ இன்றைக்கி என்ன எடுத்து ஷாப்பிங் போகிறோன்னு வெளியில் போய் பார்த்தாலே நிறைய பொருட்கள் பார்க்குறதே வேணுமோ வேண்டாமோ அந்த அழகில் கவரப்பட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு வாங்கி வீட்டில் சேர்த்துடுறோம். வீடு நிறைய எல்லார் வீட்லேயும் ஏற்கனவே திங்ஸ் நிறையா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு நிறையா வீடுகளில் இருக்குது. அது நம்ம பார்க்குறோம். சில பேர் தான் டக்குன்னு வேண்டாம்னு தூக்கி போட்டு விட்றா. அது ஒரு கேடர். அது வாங்குவானே தூக்கி போடுவானேன்னு அது ஒரு கேடர். அதுன்னு வச்சுக்கோங்களேன். மனசாகாதையும் இருக்குது. அது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும்னு நம்ம கொடுக்குறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் கூட இதுக்கு அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி தரணும் இல்லையா. நம்ம நம்ம வாங்கி கொடுக்குறது இல்லையா, கன்சியூமபிள் பொருள் வாங்கி கொடுத்துடலாம். என்ன, அது ரொம்ப பெஸ்ட்டு. நான் யாரையான்னு பார்க்க போகிறேன்னா என்ன பண்ணுவேன், நிறையா கடலை மிட்டாய் வாங்கி வச்சுடுவேன் ஒரு பாக்கெட்டில். அது மாதிரி இதை கொண்டு போய் கொடுத்தா ஹெல்த்தி ஐட்டம். வயசானவாளாக இருந்தால் இதான ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு காஞ்ச திராட்சை, அது இல்லைன்னா பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஏன்னா சாதா பழமே நம்ம வாங்கிட்டு போகிறோம்னா கூட எடுத்துன்னு போனோம்னா கூட அந்த பழம் அவள் வீட்டில் ஏற்கனவே நிறையா இருக்கும். அந்த பழத்தையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு எல்லாமா சேர்ந்து ரொம்ப எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத அவள் திண்டாடுவாள். அதனால் சாதாரணமாகவே ஒரு விசிட்டுக்கு நான் யாராத்துக்கான்னு போனால் கூட நான் முக்கால்வாசி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போக மாட்டேன். ஏன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு போவேன். எனி கன்சியூமபிள்னால் இந்த மாதிரி வாங்கிட்டு போவேன். இல்லையா, நம்ம நாங்கள் உண்மையாக பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கொஞ்சம் இது மாதிரி தான் நாங்கள் யோசிப்போம். என் கசின்ஸ் நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். நாங்கள்லாம் நான் ஒரு நவராத்திரிக்கு வெல்லம் வாங்கி கொண்டே கொடுத்தேன். அதாவது அச்சுவெல் நான் 1/4 கிலோ ஒரு பாக்கெட் போட்டு அதை வாங்கியிருந்தா எப்படியும் நவராத்திரியில் 10 நாளைக்கு உள்ள பாயசம் வைப்பா. எல்லோரும் சரஸ்வதி பூஜைக்கான வைப்பா பாயசம். அப்போ அதை யூஸ் பண்ணி விடுவாங்க இல்லையா. ஒரு இந்த கருப்பு கடலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை வெள்ளை கடலை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி உபயோகப்படுறது அந்த நவராத்திரிக்குள்ளே உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு 1/4 கிலோ அது மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். இல்லையா ஒரு பைத்தம்பருப்பு பாக்கெட் சம்திங் கன்சியூமபிள் வாங்கி கொடுத்தா அந்த காசு, நான் என்ன சொல்கிறேன், நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் ஒரு பொருள் வாங்குகிறோம். 1 ரூபா செலவு பண்ணுறோன்னா அந்த பொருள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 50 ரூபாய் கொடுக்குறோம், 100 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா நல்ல துணியாக வாங்கி கொடுத்தா அவள் நிச்சயமாக எல்லாரும் தேய்ச்சிப்பா. இல்லை நம்ம தேய்ச்சிக்கிறனாலும் இன்னொருத்தருக்கு வச்சு கொடுத்தா கூட அது சப்போஸ் சுழற்சியில் போகிறதுன்னு நம்ம சொல்லுவா. ஆனால் கூட அது யாராலும் ஒருத்தர் கட்டாயம் தேய்ச்சிப்பான். நல்ல துணியாக இருந்ததுன்னா கட்டாயம் யாராவது ஒருத்தருக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு தேய்ச்சிப்பான். அது நிச்சயமாக வேஸ்ட்டாக போகாது. அதே மாதிரி இந்த கன்சியூமபிள் கொடுத்தோம்னா அவளுக்கு அதுக்காக இல்லாததுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறது கிடையாது, ஒரு அன்புக்கு தான் கொடுக்குறோம். ஸோ அன்புக்கு கொடுக்குறத இந்த மாதிரி பொருட்களாக தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வீடு நிறைய எல்லாருக்கும் சேர்ந்துடுறது இல்லையா. அவங்களுக்கு ஒரு கொடை கொடுக்கலாம். கொடையெல்லாம் எத்தனை கொடை இருந்தாலும் வீட்டில் இருந்தால் அந்த சீசனில் நம்ம யூஸ் பண்ணுவோம், தேடுவோம், தொலைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பொருள் கொடுக்கலாம் இல்லையா. நம்ம சின்ன சைஸ் நம்மளால் அவ்வளோலாம் இல்லை, எனக்கு சின்னது தான் இது பண்ண முடியும், எனக்கு பாத்திரம் தான் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா
ஒரு சின்ன எவசலர் டப்பாக்கள் நீ வந்து கொடுத்தேன்னா கூட இன்றைக்கி நம்ம வந்து பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம யாருக்கான ஒன்று பேக் பண்ணி கொடுக்கணும் எதானுன்னா கூட அந்த எவசலர் டப்பாக்களை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் அது யூஸ் பண்ணிடலாம். எவசலர்னா யூஸ் ஆகிடும், போனால் திரும்பி வராது பாதி, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து எல்லாரும் அவா வேலைக்கு போகிறா, எதுக்கு போகிறா. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா, அவள் வீட்டு பாத்திரத்தில் பேர் அடிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கினாலே அந்த அந்த வீட்டு பெண் வீட்டில் வாங்குறான்னா அந்த பொண்ணையும் அந்த மாப்பிளையும் பேரை சேர்த்து பேர் அடித்து கொடுத்துருவா பாத்திரத்துக்கெலாம். அவள் கொடுக்குற சீர் கொடுக்குற எல்லா எவசலர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் என்ன கொடுக்குறாளோ எல்லாத்தையும் பேர் அடித்து கொடுத்துருவா. இன்றைக்கி அதெல்லாம் வழக்கம் கிடையாது போயிடுது. ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யாரும் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல உண்மையாக சொன்னால். ஏன்னா நிறையா வாங்கிக்கிற அப்புறம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பிளென்ட்டியாக இருக்குது. உண்மையாக சொன்னால் அன்றைக்கி எல்லோரும் வந்து ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தால் கூட ஒரு நிதானமான போக்கில் தான் இருப்பாள். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் வரையறை வச்சுருப்பாள். இவ்வளவு தான் இதுக்கு செலவு பண்ணணும், இதுக்கு மேலே இது செலவு பண்ண விடாதுன்னு இருப்பாள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சாதாரண சாதாரண குடும்பத்தில் ஒரு சிரமப்பட்டு சம்பாதிக்கிற நிலைமையில் இருந்தால் கூட அவள் கூட எல்லாம் நிறைய செலவு பண்ணணும், அதை பற்றி நமக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கணுங்கிறதெல்லாம் பற்றிலாம் யாரும் இன்றைக்கி யோசிக்கலை. நம்ம எல்லாருக்கும் நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும், நல்லா பண்ணணும், நல்ல கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சின்னு பண்ணுறான். ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இந்த ஓட்டையில் இந்த ஓட்டையாக போட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கூடைகள், அப்புறம் இந்த தங்க கலரில் இந்த சைனா மேக்கில் இருக்கும் நிறையா மெல்லிஸாக கூடைகள், பிளாஸ்டிக் பிளேட்டுகள், அதெல்லாம் யூஸே கிடையாது. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, 4 தடவை கூட யூஸ் பண்ண முடியாது. ஒர்த்தாக வாங்கி கொடுக்கணும், ஒர்த்து வாங்கி கொடுத்தா. ஏன்னா அது உங்கள் காசு தான். நம்ம வந்து ஒரு 5 ரூபா செலவு பண்ணி நம்ம ஒன்று வாங்கி கொடுத்தா அது இன்னொருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளுக்கு அந்த காசுக்கு வேல்யூ அப்போ தானே இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு வாங்கினா நான் தலை தோட்டிக்கிற டவலே வாங்கி கொடுக்கலாம், நிச்சயமாக யூஸ் பண்ணிவிடுவா எல்லோரும். கரெக்டாக நம்மளால் புடவை வாங்கி தர முடியாத இருக்கலாம், ஒரு நல்ல டவல் வாங்கி கொடுக்கலாம், இல்லையா நல்ல பேக் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நல்ல ஒரு வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பேக் கூட வாங்கி கொடுக்க முடியும். என்னமான யூஸ் ஆகணும் அந்த பொருள். அதுவே இன்றைக்கி அரச பிரதர்ஷனத்தில் போடலாம் போல இருக்குதுன்னு சொல்லுவா எல்லாரும். ஏன்னா கல்யாண பேக்லாமே இப்போலாம் நல்ல பேக் கொடுக்குறா. அந்த இதிலெல்லாம் துணிமணி வாங்க போகிற கடைகள்லையும் பேக்ஸ் கொடுக்குறா. அதனால் அது கூட செகண்டரி தான். ஸோ கன்சியூமபிள்ங்கிறது பெஸ்ட்டு என்ன கேட்டேன்னா நான் சொல்லுவேன். அது எல்லாருக்கும் சமையல் பண்ண வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு. நடுவில் நான் கொஞ்ச நாள் நான் டப்பர்வேர் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் மாமனார் சொல்வேன், நீ இதை வாங்கி பண்ணுறியே, இது வந்து ஒரு லெவலுக்கு தானே இதை வாங்க முடியும், இதை வாங்கி தினம் வாங்க மாட்டாளே, ஒரு தடவை வாங்கியாச்சுன்னா நீயும் அது உடையாது, ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிற. அப்போ இதோட இதுக்கு என்ன, இது எப்படி நோக்கு இது விற்று போகும்னு கேட்பேன். அது என்ன கன்சியூமபிளான்னு. அது நான் அன்றைக்கி எனக்கு அது உரைச்சிது. இப்போ நம்ம இன்றைக்கி பிளாஸ்டிக், அன்றைக்கி எனக்கு அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம்னு தோணலை. அதுக்கப்புறம் இப்போ தானே நிறையா அவேர்னஸ் வருது. அப்போ வந்து நான் நினச்சிக்கிறேன். ஸோ எல்லாருமே இதை யோசிங்கோ. இது கொடுத்தா தப்போ அது கொடுத்தா தப்போன்னு நினைக்காதீங்க. ஒரு காஃபி பொடி வாங்கி கொடுக்கலாம், ஒரு 1/4 கிலோ டீ பொடி வாங்கி கொடுக்கலாம். காஃபி டீ குடிக்கிறவா அநேகமாக எல்லார் வீடுகள்லையும் இருப்பாள். அவள் தான் யூஸ் பண்ணலாட்டா கூட இன்னொருத்திட்ட கொடுத்துருவா. இல்லை கல்கண்டு வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ ஒரு பைத்தம்பருப்பு வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம். சம்திங் கிஃப்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸாக கொடுத்தோம்னா டெஃபினட்டாக, இல்லை தேன் வாங்கி கொடுக்கலாம் சூப்பராக. ஸோ அது வந்து யூஸ் எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது இல்லையா. பூஜை பண்ணுற ஐட்டம்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் சுவாமிக்கு வந்து சின்ன. ஆனால் எல்லாமே பார்த்தேன்னா அபரிமிதமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. அந்த பொருளுக்கு வேல்யூ கிடையாது. அது ஒரு மூலையில் அதுவும் சேர்ந்து ஒரு 100 பொருள் நம்ம வீட்டில் இருக்குன்னா 101வது பொருள் அது சும்மா தான் கிடக்கும், நம்ம கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது ஆகிடுது இல்லையா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னால் முடிஞ்சதை நான் ஒரு 20 ரூபா பணம் கொடுக்குறேன். அந்த 20 ரூபாய்க்கு அவள் ஒரு அன்னி தினத்துக்கு மறுநாளைக்கு ஒரு சேர்த்து போட்டு ஒரு 5 பேர் 20 ரூபா கொடுத்தாலும் கூட 100 ரூபா சேர்ந்துன்னா ஒரு நாளைக்கு ஒரு பூவை வாங்கி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு போயிடுவாள். அதுக்கு உபயோகப்படும் அட்லீஸ்ட் அந்த பணம் என்ன. ஸோ இது நான் வந்து அவள்கிட்ட இல்லைங்கிறதுக்காக நம்ம யாருக்குமே கொடுக்கல, நம்ம அன்புக்கு தான் கொடுக்குறோம். இன்னொருத்தர் அவளை கொடுக்குறாளேன்னு நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும்னு நெசசிட்டியே கிடையாது. யோசிப்போமா? நன்றி, வணக்கம்.